சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நல குறைவு, ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதின்றாங்க. என்ன தான் ஆட்சி ஆகும்? தலை சுற்ற எடுத்து சரி நான் மருத்துவமனையில் அனுமதிக்கலாம்ன்ற மாதிரி அனுமதிச்சிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 வயதாகுது. ஜெயலலிதா வந்து இருக்கும்போது இந்த மாதிரி தலை சுற்றல் மயக்கம் அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. இப்படிதான் சேர்த்தாங்க. அந்த அதிர்ச்சி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. வைஷ்ணவி அப்படின்ற ஒரு கேரக்டர் டிவிகேலேருந்து வெளில வந்த கேரக்டர் வந்து விஜய்க்கு எதிராகவே ஒரு கேஸை வந்து போட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆணாதிக்கு வந்து ஒரு பெண்களை வந்து அரசியலில் வந்து முன்னிறுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் டிவிகே பண்ணுதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் பேசுனா அப்புறம் எப்படி அவங்க மாதிரி ஆணாதிக்கெல்லாம் சொல்லிங்க? ஏங்க ஒரு கட்சியில் ஒரு பொது தளத்துல வந்துட்டா கட்டாயமே இப்படி ட்ரோல் பண்ணுவாங்க. அரசியல் அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நல குறைவு, ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதின்றாங்க. என்ன தான் ஆட்சி அவருக்கு? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த அப்டேட் வந்திருக்கு. அவர் வந்து நடைப்பயிற்சி ரெகுலராக அவர் நடைப்பயிற்சி மேற்கொள்கிற பழக்கம் உண்டு. அதே சமயம் சைக்கிளிங் போகிறது, இந்த மாதிரி நிறைய பழக்கம்லாம் உண்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா போகும்போது லைட்டாக லேசான ஒரு தலை சுற்றல் இருந்திருக்கு. தலை சுற்ற எடுத்து சரி நம்ம மருத்துவமனையில் அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுமதிச்சிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 வயதாகுது. ஏன்னா கடைசியாக லீடர்ஸ் வந்து இருக்கிறாங்களே, ஜெயலலிதா வந்து இருக்கும்போது இந்த மாதிரி தலை சுற்றல் மயக்கம் அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. இப்படிதான் சேர்த்தாங்க. அந்த அதிர்ச்சி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ திரும்ப நமக்கு இப்படி ஒரு சாதாரண லேசான தலைவலி தான் பண்ணும்போது நமக்கு ஒரு பதட்டம் உருவாகுதுல்ல. அப்படி இவர் அனுமதிச்சிருக்காரு அப்போலோ. ஏன்னா பெரும் தலைவர்கள்லாம் ஒன்று அவங்களுக்கு ஏதாச்சும் உடல்நல பிரச்சனை அப்போலோவில் தான் போவாங்க. அப்போலோ வந்து ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா, அவருக்கு வந்து லேசான தலை சுற்றல், அதே மாதிரி மயக்க நிலை அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. மயக்க நிலையில் இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது 2 நாள் ஆகும் சரியாகிறதுக்கு அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கான அரசியல் நிகழ்ச்சிகள்லாம் இருக்குல்ல, கூட்டங்கள் நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை பொதுமக்கள் ஏதாவது நல்லது செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் 2 நாளுக்கு வந்து ஒத்தி வச்சுட்டு ஒரு 2 நாளுக்கு ஓய்வு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. உடனே எல்லா ஊடகங்களும் போயிட்டு முன்னாடி என்னாச்சு ஏதாச்சுன்னு நிறைய விவரங்களை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போலோலேருந்து சில அறிக்கையும் அவருக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அது பார்த்தீங்களா? இப்போ துரைமுருகன் வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க, எப்படின்னா நல்லா தான் இருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறமா சொல்லியிருக்காரு. இவருக்கு உடல்நிலை பிரச்சனைன்னு அப்போலோவில் சேர்ந்த உடனே மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து போய் பார்க்குறது. அதே சமயம் துரைமுருகன் போனது, உதயநிதி ஸ்டாலின் வந்தது, திமுகவில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. மீதி பேர் வராங்களா இல்லையா, உதயநிதி போய் தானே ஆகணும். அதை நீங்கள் வந்து முன்னிறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அதுதான் எல்லாரும் கண்டிப்பாக அவர் போய் தான் கண்டிப்பாக ஊடகங்கள் அதெல்லாம் விவாத பொருளாக ஆக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவர் உடல் நலத்தை என்னதான் அரசியல் வேலையில் இருந்தாலும் உடல் நலத்தை கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். ஏன்னா அது முக்கியமான காலகட்டம் பேணிட்டு தான் இருக்காரு, உடல்நலம் பேணி தான் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஒன்று சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. நீங்கள் சொல்லும்போது ஜெயலலிதா இறந்தாங்க, தூக்கி வாரி போட்டுச்சு, இப்போ திடீர்னு இவர் வேறு போயிருக்காரு. இது என்னென்னா, சரி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து உடல்நலக்குறைவாக போயிருக்காரு, அது சரியாயிட்டு வெளில வந்துடுவாருன்னு சொல்லி துரைமுருகன் சொல்லிட்டாங்க. சரி, இதை கூட வந்து ஒரு வைஷ்ணவி அப்படின்ற ஒரு கேரக்டர் டிவிகேலேருந்து வெளில வந்த கேரக்டர் வந்து விஜய்க்கு எதிராகவே ஒரு கேஸை வந்து போட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. கமிஷன் ஆஃபீஸில் வந்து இந்த பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா விர்ச்சுவல் வார் அப்படின்னு. ஏன்னா தாவேக்காக்கு ஆதரவாக யார் பேசினாலையும் அவங்க வந்து தாவேக்கா உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காங்க. இவங்களை வச்சு ட்விட்டரில் ஆகட்டும், மற்ற இணையதளம் எல்லா வெப்சைட்லேயும் இவங்களை வந்து தவறாக பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி பேசுகிறதா இருந்துச்சுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எப்போ வந்து இதில் வெளியேறி டேவிடில் ஜாயின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குதுன்ற மாதிரி அவங்க பதிவு. ஆமாம், கிட்டத்தட்ட 3 மாதமாகவே இப்படி வந்து ட்ரோல் பொருளா மெட்டீரியல் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விளம்பர பிரியர் இவங்க வந்து ஒரு விளம்பர வெறியர் அப்படின்னு சொல்லி போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி 2 கட்சியினர் உட்காந்துட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரியும் போடுறதா இருக்கட்டும், எல்லா கமெண்ட்ஸும் ரொம்ப அபியூஸாக போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தாவேக்கா முன்னாள் தவறாக வந்து சித்தரிக்கிறாங்க. என்ன தாவேக்கா முன்னாள் உறுப்பினர் போடுறாங்க. உடனே செய்தியாளர் என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே, உறுப்பினர் மேலே நீங்கள் கேஸ் போடுறது ஓகே, விஜய் மேலே கேஸ் போடுறது என்ன லாஜிக் இருக்குது, அவர் தான் காரணம், இவரோட இது அவர் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் தான் சொல்கிறார் விர்ச்சுவல் வார்ன்னு சொல்லி. யார் நமக்கு தாவேக்கு ஆதரவாக பேசினாலும் கட்சியோட உறுப்பினர் சொல்லியிருக்காருல்ல ஒரு பேட்டியில். அப்போ அதை தான் நானும் சொல்கிறேன், அதுக்காக தான் விஜய் மேலே கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இணையதளத்தில் என்ன சொல்கிறாங்க, திமுக வந்து திட்டமிட்டே வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு கேஸ் கொடுத்தா அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உண்மையிலே இருக்குமா? அது இல்லைங்க,
இவங்க என்ன தமிழ்நாட்டிலாலும் ஒரு பெரிய பேசு பொருளான பொண்ணா? நீங்கள் நேற்று என்ன சொல்கிறாங்களா இணையதளத்தில் ஸ்கூல் போய் படிங்க, ஸ்கூல் பார்க்கறது போங்க, காலேஜ் படிங்க. காலேஜ் முடிஞ்சு அதை தான் சொல்கிறாங்க, காலேஜ் முடிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் ஆணாதிக்கு வந்து ஒரு பெண்களை வந்து அரசியலில் வந்து முன்னிறுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் டிவிகே பண்ணுதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் பேசினா அப்புறம் எப்படி அவங்க மாதிரி ஆணாதிக்கெல்லாம் சொல்லிங்க? ஏங்க ஒரு கட்சியில் ஒரு பொது தளத்துல வந்துட்டா கட்டாயமாக இப்படி ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களை தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நம்பரில் உங்களுக்கு எதாவது கால் பண்ணி இல்லை அபியூஸ் பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை இது பண்ணுங்க. இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வீடியோ போட்டாலே பேசினாலே எனக்கு தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஒரு அரசியல் பொது இடத்துல இப்போ நாமளே இப்போ பேசிட்டு இருக்கோம், நம்மள எத்தனை பேர் ட்ரோல் பண்ணலையா, கெட்ட வார்த்தையிலே பேசலையா, அதெல்லாம் போய் இப்போ கேஸ் கொடுத்துட்டு வரலாமா? இதுக்கெல்லாம் போய் ஒரு கேஸ் கொடுத்துனா ஒரு இது ஒரு ஊடகம் விரும்பி தானே. சரி, நான் எப்பவுமே இந்த ஊடகத்தில் நான் ஒரு பேசு பொருளாக இருக்கணும், என்னை பற்றி பேசிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு தானே. அதில் தானே அடிப்படையாக கொடுக்குறது. அப்போது இங்கே ஒரு ஊடகம்னு வந்துட்டாலும் ஒரு பொது அரசியல்னு ஒன்று வந்துட்டாலும் அப்படி தான் வரும். பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதை நீங்கள் சமாளிக்கணும். அதை எடுத்துகிட்டு எனக்கு பாருங்க விஜய் மேலே கேஸ் போடுறேன், அதை போடுறேன்னா இதெல்லாம் உண்மையிலேயே ஊடகத்துக்கான தன்னை எப்பவுமே ஒரு டாக்கிங்கில் வச்சுட்டே இருக்கணுன்றது தானே அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. மீடியாவில் நான் முன்னிறுத்திட்டே இருக்கணும். ஆமாம், கமிஷன் ஆஃபீஸில் உடனே என்ன யார் மேலே அட்டாக் பண்ண, யார் மேலே இது ஆக்ஷன் எடுப்பாங்க? விஜய் மேலே எடுத்துருவாங்களா? தெரியல, புரியலைங்க. அப்போ கீழே இப்போ திமுக கட்சியில் இருக்கிறவங்க விஜய் கட்சிக்காரங்க உறுப்பினர்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே கொடுத்தா என்ன கட்சி என்ன ஆகுங்க? கலவரம் உண்டாயிருங்க. இதெல்லாம் ஒரு கேஸுங்களாங்க உண்மையிலே? இந்த பொண்ணு இதெல்லாம் ஒரு கேஸா இல்லையான்றதை வந்து கமிஷன் ஆஃபீஸில் பார்த்துப்பாங்க. அதுதான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஊடகங்களோ மற்ற யாருகளோ பூதாகரமாக்கி இந்த பொண்ணை திரும்ப ஒரு மீடியா ஒரு பெரிய பிம்பம் மாதிரி யாரும் உருவாக்கிட வேண்டாம். தொடர்ச்சியாக இதே மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தா கட்டாயமாக வந்து விஜய் கட்சியினர் இன்னும் மேலும் அந்த பொண்ணை ட்ரோல் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இதை யாரும் கவனிக்காமல் கடந்து போகணும் அப்படின்றதான் நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி நாமளும் இதை கடந்து போயிடலான்றது தான். ஏன்னா இன்னொரு டைம் இது ஒரு வாதமாக்க வேண்டாம் அப்படின்றதான் என்னோட பார்வையும் இருக்குது. மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.